நான் வந்து லெஃப்ட் வந்துடுறேன். சரிங்களா? எதனால் லெஃப்ட் வந்தேன் அப்படின்னா, இதில் ரைட்டு போட்டிருந்துச்சு. இப்போ ரைட் சைடில் க்ரீன் போட்டதுனால ரைட் சைடில் போகிற வண்டிகளுக்கெலாம் வழி விட்டுறலாம். லெஃப்ட் சைடில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது டக்குன்னு லெஃப்ட் போக முடியாது. ஏன்னா பின்னாடி கார் வரதெல்லாம் மிரரில் பார்த்துட்டு நம்ம வேகமாக லெஃப்ட் கட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். நம்ம இந்த லைனில் தான் போகிறோம், அதனால் இந்த லைனே யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஸ்மால் ரைடு பார்த்துடலாம். ஏர்லி மார்னிங்னால கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 7 o'clock ஆகுது. இப்போது சாட்டர்டே இன்னைக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். ரைட் சைடில் மிரர் பார்க்குறேன். எதுவும் வெஹிக்கிள்லாம் வரவே இல்லை. சிக்னலில் எல்லாம் நிற்குதுன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் எதுவுமே வரல. அப்படியே ரைட் லைன் வந்துடலாம். இண்டிகேட்டர் போடுறது மஸ்ட்டு, கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்குன்னா கூட போட்டுக்கோங்க. பிளைண்ட் ஸ்பாட்டில் ஏதாச்சும் ஒரு வண்டி பின்னாடி கூட ஸ்ட்ரைட்டாக கூட வந்துக்கிட்டு இருக்கலாம், நம்ம கவனிக்காமல் விட்ருக்கலாம். இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இண்டிகேட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெஃப்ட்டு வந்து ஃப்ரீ லெஃப்டாக இருக்குன்னா கூட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பழக்கம் அது. இப்போ நான் வந்து பேசிக்கிட்டே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு கியரப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல கியரப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு மேலே அதோட ஸ்பீடு போகுது அப்படின்னா, அதுக்கு மேலேயும் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்துடலாம். க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்பிஎம் 2000க்கு மேலே போகும். அவ்வளோலாம் ரைஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கியர் சேஞ்ச் பண்ணிடணும். ஆர்பிஎம் ஓவராக ரைஸ் பண்ணி ஓட்டினோன்னா மைலேஜும் கிடைக்காது. நான் 5 கியர் கூட போட்டேன், ஏன்னா 60ல் போகிறேன் நான். அப்படியே ரிலாக்ஸாக ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடலாம். ஏன்னா பிரேக்கு தேவைப்படலாம், திடீர்னு கிராசிங்கில் யாராவது குறுக்க வந்துடலாம். அதனால் கால் எடுத்துட்டேன். ஓகே, இந்த ரோடு வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது பீக் ஹவர்ஸ்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏர்லி மார்னிங்னால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஒரே லேண்ட்லேயே அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த ரோடுக்கு வந்து இப்போ நேம் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிவகார்த்திகேயன் மூவி, அதில் ஒரிஜினல் கேரக்டர் இருக்கார்ல, மேஜர் முகுந்த் வரதராஜன், அவரோட நேம் தான் இந்த ரோடுக்கு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். நல்ல விஷயந்தான். மேப்பில் போடும்போது அவரோட நேம் கூட சொல்லுது. அதில் அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தானே இருக்கும். ஓகே, லேண்ட் மாறும்போது இண்டிகேட்டரு மஸ்ட்டு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் லெஃப்ட்டே போட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் லெஃப்ட் போகிறேன்னு நினச்சிருவாங்க பார்க்குறவங்க. பின்னாடி வரவங்க லெஃப்ட் போகிறேன்னு நினச்சிட்டு வேகமாக ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட் சைடில் பார்க்குறேன், கேப் பார்க்குறேன், ரைட் லேண்ட் மாறுறேன். இந்த பைக்கு ரைட்டில் போகுது பார்த்தீங்களா, ராங்கு, தப்பு. லெஃப்ட் சைடில் போகணும், ரைட்டில் போகிறாங்க. சரி, ஓகே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம ஒரு இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணிக்கணும். நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ரோட்டில் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். சப்போஸ் நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு தப்பு பண்ணுவோம், அதை நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சுட்டி காட்டுவாங்க. அது நடக்க தான் செய்யும், இயல்பு தான் அது. நம்ம அதெல்லாம் சமாளித்து எப்படி கரெக்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு சேஃபாக போகிறோமோ அது போதும். நம்ம அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். ரோட்டில் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் நிறைய இடைஞ்சல்கள், இடையூறுகள்லாம் வரதான் செய்யும். அது இயல்பு தான். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்லோ பண்ணிடலாம். 5th 3rd கியர் வந்துடுறேன். சிக்னல் இங்கே கிடையாதா? ஏர்லி மார்னிங்னால கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிடலாம். ஏர்லி மார்னிங்னால சிக்னல் இல்லை. நம்மளே ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே போய் கொண்டிதான். ஒருத்தர் நம்மளை ஓவர்டேக் பண்ண வராரு. சின்ன வெஹிக்கிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வண்டி தான். இவங்களுக்கு இப்போ தானே டைம், இப்போ தானே இவங்க ராஜா.
மேலாம் விட்டுறலாம். நான் மணி 7 ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலாம் இவங்க சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா பாவம் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. இவங்க அந்த நைட்டில் அந்த ஏர்லி மார்னிங்லேயே தான் ஓட்டிக்கணும். டிராஃபிக் இல்லாத டைம் தான் லோடெலாம் இருந்தால் உள்ளே கொண்டு வரணும் சிட்டிக்குள்ளே. இப்போ இவர் அவுட்ரு போயிட்டா தான் நிம்மதியாக இருப்பார். இப்போ நான் 3rd கியர்லேயே தான் போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு கியர் தேவையில்லை. இதுவே ரோடு ஃப்ரீயாக இருந்தால் அந்த ரோட்டில் 5th கூட போகலாம். அவ்வளோதான். இப்போ ஏன்னா எனக்கு முன்னாடி ரோடே தெரியலை, என்ன நடக்குது, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. அதனால் நான் இதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி அந்த வண்டி பின்னாடியே போகிறேன். இப்போ நான் ஒரு 40+ போகிறேன், போடலாம் 4th கூட போடலாம். இப்போ 4th போடுறேன் பாருங்கள், 40க்கு வந்து 4th கூட போடலாம். ஏன்னா 40லே ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோமா, 4th போடலாம். சிக்னல் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கியர் டவுன் பண்ணுற மாதிரி கூட நிலம வரலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் வந்துடுறேன். சரிங்களா, எதனால் லெஃப்ட் வந்தேன் அப்படின்னா, இதில் ரைட்டு போட்டிருந்துச்சு. இப்போ ரைட் சைடில் க்ரீன் போட்டதுனால ரைட் சைடில் போகிற வண்டிகளுக்கெலாம் வழி விட்டுறலாம். ஆனால் க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எம்ஜி வந்து நிற்குது. அவர் வந்து நின்னது தப்பு தான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த எம்ஜி வந்து ஒருவேளை ரைட்டு கூட போகலாம், அப்படி கூட இருக்கலாம்ல, ரைட்டு கூட போகலாம் அப்படின்னா நான் அந்த அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நான் லெஃப்ட்டில் வந்தேன். அவ்வளோதான். நம்ம அங்கே போய் நின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி போக போகிறோம், அவ்வளோதான். அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு நிமிஷம் லேட்டாக போக வேண்டிய இடத்துக்கு ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணலாம். சிக்னல் என்ன நடக்குது, என்ன இருக்குது, என்ன இண்டிகேஷன் இருக்குது, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெட் இருந்துச்சு, ரைட்டில் போகிறவங்களுக்கு க்ரீன் இருந்துச்சு. நான் வந்து அந்த லாரிக்கு பின்னாடி போய் நிற்காமல் ரைட் சைடில் போய் நின்னா அது தப்பு தானே. பின்னாடி வரவங்களால வர முடியாது, ரைட்டில் போக முடியாது. அவங்க க்ரீன் ஓப்பன் ஆகி நான் போனதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ரைட்டு சிக்னல் ஓப்பன் ஆனால் தான் அவரால் போக முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளும் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரிலாம் போய் நிற்கிறோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பின்னாடி வந்து நிற்கிறவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது நமக்கு இரிட்டேட்டிங் ஆகும். நம்ம ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருப்போம், நமக்கு அது மைண்ட் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆகிரும். அது எதுக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக ட்ரைவ் பண்ணாலே போதும். கார் நின்னதுனால நான் வந்துட்டேன். கேப் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக கேப் தெரியுது, போயிடலாம் அப்படின்னு தோணுது, அதனால் வந்துட்டேன். இருந்தாலும் நான் கண்ட்ரோலில் தான் வருவேன். எப்போனாலும் அந்த கார் திடீர்னு முன்னாடி வந்தால் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோலில் தான் வருவேன். இப்போ இந்த கார் பிரேக் பண்ணுறாங்களா, எந்த ஒரு ரீசன் இருக்கலாம். ஓகே, சின்னதாக பள்ளம் இருந்ததுனால பிரேக் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவர் லெஃப்ட்டு கூட போய் நிற்கிறது கூட போயிருக்கலாம், அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நான் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், கியர் அப் பண்ணுறேன், ரோடு ஃப்ரீயாக இருக்கா, கியர் அப் பண்ணிட்டேன். இப்போ 4th தான் போட்டிருக்கேன், 5th போடலை. எதனால் அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த ரோட்டில் சிக்னல் இருக்குது, முன்னாடி ஸ்லோ பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு தெரியும். எதுக்கு நம்ம 5வது கியரும் போட்டு ஒரு ஸ்பீடாக க்ரோஸ் பண்ணணும், 4th போதும். லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுறேன், மறுபடியும் 3rd கியரே வரேன், ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது லாங்கில், அதனால் இண்டிகேட்டர் இப்பவுமே யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், அடைச்சிருவாங்க நம்மளை. 3rdலேருந்து 2nd வந்துடலாம். ஸ்லோ பண்ணிட்டோம்ல, 20 பிலோ கிட்ட வந்துடுச்சு, அதனால் 2nd வந்துடலாம். எல்லோ இருந்துச்சு, இப்போ ரெட் ஆயிடுச்சு, போயிடலாம். பஸ்ஸு போதில்லை, பஸ்ஸு பின்னாடியே டக்குன்னு போயிடலாம், அதனால் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது யாருக்கும். நிற்பாங்க அந்த எல்லோ ஆனாலும். இப்போ வந்து நடந்து கிராஸ் பண்ணுறவங்க தானே, அதனால் 1 செகண்ட் நம்ம கிராஸ் பண்ணிடலாம் டக்குன்னு. இப்போது நம்ம லெஃப்ட்டு போக போகிறோம், பெருங்குளத்தூரை நோக்கிய ஒரு பயணம். இந்த வீடியோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய டிரைவிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சிட்டி டிரைவிங், ஹைவே டிரைவிங், ரெய்னி டிரைவிங்,
எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் கொடுக்கலான்னு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ரொம்ப நேரம் 70% கிளச் வச்சுருக்கேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டதுனால ஃபுல்லாக கால் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஆகாட்டு போகும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகும். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கார் நிற்கிதா, இந்த இடத்துல இருந்தால் தாம்பரம், இது தாம்பரம் ட்ராக் தெரியுதா, இந்த இடத்துல இருந்தால் நான் கிளம்புனேன் திருவண்ணாமலைக்கு. இங்கே கிளம்பி திருவண்ணாமலை போகிறது வரைக்கும் 2 பார்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன், 3 hours கிட்ட. அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு ஃப்யூச்சரில் ஐடியா இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த மாதிரி ரூட்டில் ட்ரைவ் பண்ண போகிறோம், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் திருவண்ணாமலை போகிறது 2 பார்ட் போட்டிருக்கேன், திருவண்ணாமலையிலேருந்து ரிட்டன் பேக் டு சென்னை வர்றது 2 பார்ட் போட்டிருக்கேன். எந்த விதமான கட்டும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டணும், வரும்போது லஞ்சுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டணும். 2 கட்டு மட்டும்தான். அந்த 2 கட்டு மட்டும் 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். அது பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு எங்கே போனாலும் ஒரு லாங் வீடியோவாக கண்டினியூ வீடியோவாக எடுத்து போடுங்க, இல்லை இதுலேருந்து கட் வீடியோவாக போடுங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் அந்த கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். இப்போ இதுலேருந்து கட் வீடியோ கூட எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேக் பண்ணலாம். இந்த 1 hour இருக்க வீடியோவை 10 minutes-ஆக மேக் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அதை கூட ப்ரிப்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோஸில். ரெட்டு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற இடனால சிக்னல் எப்போவுமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், லெஃப்ட் லேனுக்கு அப்படியே வந்துடலாம். கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. கேமரா மாட்டிகிட்டு இருக்கோமா, பஸ்லேருந்து பார்ப்பாங்களா. ஃபஸ்ட்டு கியர் போட்டுறேன். நான் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்பீடாக போனால் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போய் நிற்பேன். அப்படியே ரைட் லைன் பார்க்குறேன், மிரர் பார்க்குறேன், ரைட் லைனுக்கு அப்படி மாறிட்டேன். பார்த்தீங்களா, ரன்னிங்லேயே அப்படி ரைட் லைன் மாறிட்டேன். ஓவராகவும் ரைட்டு போகல, எவ்வளோ போகணுமோ அவ்வளோ மட்டும் தான் போனேன். அந்த பிளாக் கார் ஹார்ன் அடித்தார், ஆனால் அவருக்கு நான் டிஸ்டர்பன்ஸே கொடுக்கல. அவரும் ஈஸியாக போயிட்டார். ஒரு சேஃப்டிக்காக அவர் ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ நான் அந்த திருவண்ணாமலை வீடியோ போட்டிருக்கேன். திருவண்ணாமலைக்கு தான் போகணும், போகிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதில் ஹைவே ட்ரைவ் பண்ணியிருப்பேன், நேஷ்னல் ஹைவே. இந்த ஹைவே இது இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 94 கிலோமீட்டர் கிட்ட ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரைட்டு கட் பண்ணி ஸ்டேட் ஹைவே பொறுத்த வரைக்கும் ரோடு இவ்வளோ தான் இருக்கும், ஒரே சைஸ் தான். ஆப்போசிட்லேயும் வண்டி வரும், நமக்கு ஒரு லைன், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஒரு லைன். அதனால் அந்த மாதிரி ரோட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அந்த வீடியோவில். நம்ம இது எந்த ஊருக்கு எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணாலும் ஒரு சில டிப்ஸ்லாம் இந்த வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட் லைன் வந்துடலாண்ணே. நம்ம இந்த ஃப்ளைஓவரில் ஏறுவோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சமாக பிரேக்கு என்ன கியரில் இருக்கோன்னு தெரியல, அதனால் நான் நியூட்ரல் பண்ணிட்டேன். என்ன கியரில் இருக்கோன்னு தெரியாதனால நியூட்ரல் பண்ணி நமக்கு என்ன கியர் தேவையோ அதுக்கு மாற்றிக்கலாம், அப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் நிற்க போகிறதுனால அப்படியே நியூட்ரல்லே வந்துட்டேன். இப்போ லைட் மூவிங்லேயே இருக்கிறதுனால 2வது கியர் போடுறேன்.
லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், அப்படியே லெஃப்ட் மிரர் பார்க்குறேன். நம்ம இந்த ஃப்ளைஓவரில் ஏற போகிறோம். அப்படியே ஸ்லோவாக ஏறிடலாம். மினிட்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கு வீடியோ. ஓகே, ஃபைன். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. நம்ம லேண்டுக்குள்ளே நான் போகிறோம் பார்த்தீங்களா. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது டக்குன்னு லெஃப்ட் போக முடியாது. ஆனால் பின்னாடி கார் வரதெல்லாம் மிரரில் பார்த்துட்டு நம்ம வேகமாக லெஃப்ட் கட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். நம்ம இந்த லேனில் தான் போகிறோம், அதனால் இந்த லேனே யூஸ் பண்ணிட்டு போகலாம். பரவாயில்ல, இந்த ஃப்ளைஓவரே 3 லேனாக போட்டிருக்காங்களே, கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா. இப்போ அந்த பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை போல். அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். எல்லாருமே மேலே ஏறி கீழே தான் இறங்குறாங்க. மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க போல். நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அந்த ஃப்ளைஓவருக்கு. நோ என்ட்ரி. சூப்பர். நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் வந்தேன், உடனே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். ஃப்ரீயாக தான் இருக்கிறதுனால அப்படியே லெஃப்ட் லேன் மாறிடலாம். ஷார்ப் லெஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஓகே, இதில் வந்துடலாம். இப்போ தேர்ட் கியர் வேண்டாம், செகண்ட் போதும். அதனால் செகண்ட் மாற்றிட்டேன். என்ன ஸ்பீடு போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு கியர், அவ்வளோதான். 30 ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் 30லே தான் போக முடியுதா, இல்லை ஸ்பீடப் பண்ணிக்கலாமா, ரோடு ஓகேவா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 40 கூட போகலாம். கண்ட்ரோலாக ஸ்லோவாக போகிறது நல்லது. 30 போட்டிருக்காங்கன்னா 30லே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், அப்படி டவுனாகவும் இருக்குது, டேனிங்காகவும் இருக்கா, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்காதுல்ல, அதனால் அப்படி போட்டிருப்பாங்க. நம்ம ரைட்டு போகணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. தேர்ட்லேருந்து இப்போ செகண்ட் கியர் வந்துட்டேன். ஸ்லோ மூவிங் தான் பண்ண போகிறோம். ஒரு 70% கிளச் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் போயிடலாம். அப்படியும் போது இந்த லெஃப்ட்டும் போகுது, இந்த லெஃப்ட் போயிடலாம். எங்கே போனாலும் ஒரு மார்க்கெட் இருக்குது, கடைங்க இருக்குது. மக்கள் தொகை அப்படி இருக்காங்க சென்னையில். ஓகே, இப்போ ரைட்டு போகிறோம். மிரர் பார்க்குறோம். ஆப்போசிட்லேயும் யாரும் வரல, ரைட்லேயும் யாரும் வரல. பின்னாடி அப்படியே உள்ளே வந்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிரைவிங் ரிலேட்டடான ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.